அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை சுமார் ஒரு 21 நாட்கள் ஒரு 6 ராசிக்காரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பொதுவான பலனாக பார்க்க போறோம். நவ கிரகங்கள்ல தன செல்வத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆடம்பர கிரகமாக இருக்கக்கூடியவர். ஆடம்பர வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான சுக்கிரன் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால், அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில என்றைக்குமே பொன், பொருள், செல்வாக்கியத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதே மாதிரி கோச்சார ரீதியாக சுக்கிரன் எந்தெந்த இடத்துல வர்றாரோ, அந்தந்த இடத்துல வருகின்ற பொழுது, அந்த பாவக ரீதியாக எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அந்த ஒரு பணக்கார வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அதனால இந்த பதிவுல சுக்கிரனை மையப்படுத்தி தான் பலன்கள் கணிச்சு சொல்லப்பட்டிருக்குது. உங்க சுய ஜாதகத்துல சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதியா, அவயோகியா அப்படின்றத நீங்க பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு யோக தசை தசாபுத்தி நடத்தினால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற பலனும் உங்களுக்கு சரியா பொருந்தி வரும். இல்லை என்றால் பொருந்தாது. அந்த வகையில முதலாவதாக வரக்கூடிய ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில சுக்கிரன் இந்த 21 நாட்கள் பயணிப்பார். சுக்கிரனுக்கு சொந்த வீடு, ஆட்சி வீடு. அப்போ ராசியினுடைய அதிபதியே ராசியில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல பண வரவை கொடுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புல ஏதாவது ஒரு வகையில பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த 21 நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கும். இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஜாக்பாட் விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். அதற்கு அடுத்தாப்புல கன்னி ராசி. கன்னி ராசிக்கு சுக்கிரன் தன்னுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தான 2ஆம் இடத்தில் இந்த 21 நாட்கள் இருப்பார். பொதுவாகவே குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் வந்துட்டால் மிக மிக குதூகலமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அப்ப நிச்சயமாக எதிர்பார்த்த பணவரவை இந்த காலகட்டத்துல கொடுப்பார். கன்னி ராசிக்கு இந்த சுக்கிரன் யோகாதிபதியாக இருந்தால் நிச்சயமாக இந்த 21 நாட்கள்ல ஏதாவது ஒரு வகையில எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த வேலையில் தக்க சன்மானம் அப்படிங்கிறதும் இருக்கும். அதே மாதிரி புதிய வேலைகள் மூலமாக நிறைய வருமானத்தை ஈட்டுவீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக வருமானத்தை நீங்க ஈட்டுவீங்க. அப்ப எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் இந்த சுக்கிரன் பண வரவை தருவார். அப்போ எதிர்பார்த்த பணம் வந்தாலே குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த வகையில இந்த கன்னி ராசிக்கு இந்த 21 நாட்கள்ல ஏதாவது ஒரு வகையில ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதற்கடுத்தாப்புல கடகம் ராசி. கடகம் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். இந்த 21 நாட்கள் கடகம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகன, சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுனால இந்த மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி எதிர்பாராத பண வரவையும் உங்களுக்கு கிடைக்க செய்யும். இந்த 21 நாட்கள்ல கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக உங்க ஜாதகத்தில் இருந்து அவர் தசை தசாபுத்தியோ நடத்தி கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ கடகம் ராசிக்கு பொதுவாக இந்த 21 நாட்கள்ல ஏதாவது ஒரு வகையில திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் வரும். 4ஆவதாக மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்கு சுக்கிரன் 5ஆம் வீட்டில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருப்பார். இந்த 21 நாட்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டஸ்தானத்தினுடைய அதிபதியே ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்ற பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்த்த பணவரவு அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு இந்த சுக்கிரன் உங்க ஜாதகத்துல யோகாதிபதியாக இருந்து தசை தசாபுத்திகள் நடத்தி கொண்டிருந்தால் எந்த தசை வேணாலும் இருக்கட்டும், அதுல ஒரு சுக்கிர தசை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசையா புத்தியாக இருக்கும்.
பொதுவாவே வந்து இந்த லாட்டரி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு, ஜாக்பாட்டுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு, போட்டி பந்தயங்கள்ல கலந்துகிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளுக்கு எல்லாம் 5ஆம் இடம் தான் பொறுப்பேற்கும். இந்த 5ஆம் இடம் யோகஸ்தானம். அந்த 5ஆம் இடத்திலேயே சுக்கிரன் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்ற பொழுது, அந்த ராசிக்காரவங்களுக்கு நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும். அப்போ மிதுன ராசிக்காரவங்களுக்கு 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அதிர்ஷ்டஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில நீங்க அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தால், அந்த வாய்ப்பை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ உங்களுக்கும் ஒரு ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பணவரவு நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்கு சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல பயணிப்பார். பாக்கியஸ்தானம். பொதுவாக கும்ப ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துல பாக்கியஸ்தானாதிபதியே ஆட்சி பெற்று வலுவாக இருந்தால், இதை விட ஒரு பெரும் பாக்கியம் வேற ஒன்றும் இருக்க முடியாது. ஆக கும்பம் ராசிக்கு நீங்கள் நினைத்தபடி சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த சுக்கிரன் நிறைய நற்பலன்களை கொடுப்பார். கும்பம் ராசிக்கு இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடத்து அதிபதி. வீடு, வண்டி, வாகன, சொத்து, பத்து, உயர் கல்வி போன்ற பட்டம் பதவிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தினுடைய அதிபதி. அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வலுவுடன் இருக்கின்ற பொழுது, நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொட்டது துலங்கும். எடுத்த காரியம் வெற்றி உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கு சுக்கிர பகவான் உங்க ஜாதக ரீதியாக உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து, அவர் இப்பொழுது எந்த தசை நடத்தினாலும் அவருடைய புத்தி காலங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய அமைப்புல நிச்சயமாக இருக்கும். அப்ப இந்த 21 நாட்கள்ல கும்பராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிர புத்தி நடந்து கொண்டு இருந்தால், நீங்க பணவரவை தாராளமாக எதிர்பார்க்கலாம். நிச்சயம் கிடைக்கும். அப்ப அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கா? கிடைக்கும். தூரதேச பயணங்கள் மூலமாக அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் இருக்கும். அப்ப அந்த பயணம் அதிர்ஷ்டத்தை நோக்கிய பயணமாக இருக்கும். ஜாக்பாட்டை நோக்கிய பயணமாக இருக்கும். அப்ப அதுல நம்ம வெற்றி பெற போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக ஒரு ஜாதகத்துல வந்து பாக்கியாதிபதி நல்லா இருந்துட்டா உண்மையில அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதான். யாதொன்றையும் அனுபவிச்சு வாழக்கூடிய அமைப்புல இருப்பீங்க. அப்போ கும்பராசிக்காரவங்களுக்கு நிச்சயம் ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு இந்த 21 நாட்கள்ல கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களுக்கு லாபாதிபதியே ஆட்சி பெற்று வலுவா இருக்கக்கூடிய காலம் இந்த 21 நாட்கள். எதை எடுத்தாலும் 2 2ஆக பெறக்கூடிய அமைப்பு. அதாவது ரூ. 10 எதிர்பார்த்தோம் ரூ. 20 கிடைச்சது. ரூ. 1000 எதிர்பார்த்தோம் 2000 கிடைச்சது. ரூ. 10,000 எதிர்பார்த்தோம் 20,000 கிடைச்சது. ஆக ஒரு பொருள் தான் நான் வாங்க வேண்டும் என்று நினைத்தேன், 2 பொருள் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு சொத்து தான் வாங்கணும்னு நினைச்சேன், 2 சொத்து எனக்கு வாங்கக்கூடிய அமைப்புல எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, அதான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆக லாபஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெற்று இருக்குது. அப்ப சுக்கிரன் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்ற பொழுது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 21 நாட்கள்ல தொட்டது துலங்கும். எடுத்த காரியம் வெற்றி பெறும். எதிர்பார்த்த பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை நோக்கி பயணிக்கின்றீர்களோ அந்த காரியம் சக்சஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சக்சஸ் ஆகும். அப்போ தனுசு ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் வலுப்பெற்று இந்த 21 நாட்கள் இருக்கும். அப்ப சுக்கிரனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கும் உண்டு. அப்ப ஏதாவது ஒரு வகையில ஜாக்பாட் நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்கும் அதே மாதிரி தான். சுக்கிரன் உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியாக யோகாதிபதியாக இருந்தால், எந்த தசை இப்போது நடந்து கொண்டிருந்தாலும் சுக்கிர புத்தி போகுதான்னு பாருங்க. இந்த சுக்கிர புத்தி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புரியுதுங்களா? லாபாதிபதி புத்தி, அந்த சுக்கிரனே உங்களுக்கு ஜாதகத்துல யோகாதிபதியாக இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுவோம். தீராத பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய அமைப்புல
ஒரு நல்ல பாக்கியத்தை இந்த சுக்கிர பகவானால் இந்த 21 நாட்களில் நீங்கள் அனுபவிக்கத்தான் போகின்றீர்கள். ஆக இந்த 21 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு 6 ராசிக்காரவங்களுக்கு சுக்கிரனால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்ப ஜாக்பாட் விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா? தாராளமாக ஒர்க் அவுட் ஆகும். அப்ப சுய ஜாதகத்துல உங்களுக்கு இந்த 6 ராசிக்காரவங்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக வரணும். அவருடைய புத்தியாவது இப்ப நடக்கணும். உங்க ஜாதக ரீதியாக சுக்கிரன் அவயோகியாக இருந்து விட்டால் நற்பலன்கள் குறைவு. மற்றபடி கோச்சார ரீதியாக சுக்கிரன் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்து கொண்டிருப்பார். நண்பர்களே, இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது சுக்கிரனை மையப்படுத்தி பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற பலன்கள். இது ஒரு பொதுவான கணிப்பு தான். கோச்சார ரீதியாக பொதுவான கணிப்பு. உங்க சுய ஜாதகத்துல அந்த யோக புத்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பலன்கள் 100% ஒத்து வரும். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.